இன்றைய தினம் கிளிநொச்சி போலீசாரால் டிகே கார்த்திக் பன்னி என்ற யூடியூப் தளத்தை இயக்கி வருகின்ற டிகே கார்த்திக் என்ற நபர் கிளிநொச்சி போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்படுகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது அண்மைய சில தினங்களாக இந்த உதவி செய்து காணொளிகளை வெளியிடுகின்ற யூடியூபர்ஸ் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் சமூக மட்டத்தில் எழுந்துள்ளது. அவர்களுடைய நடவடிக்கைகள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அத்துடன் அவர்கள் திடீரென பல்வேறு சொத்துக்களை தம்பசம் கொண்டவர்களாக மாற்றமடைகிறார்கள் இந்த சமூகத்தில். இதன் காரணமாக அவர்கள் மீது தற்போது பல ஐயப்பாடுகள் எழுந்துள்ளது. இவர்கள் யூடியூப் சமூக வலைத்தளத்தில் காணொளிகள் பதிவிட்டு அதனூடாக வருமானத்தை ஈட்டிக் கொள்பவர்களாக காணப்படுகிறார்கள். அத்துடன் இவர்களுடைய காணொளிகள் பிறர் சமூகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக அந்த காணொளிகள் அமைந்துள்ளது. அவ்வாறு கஷ்டப்பட்டவர்களை தமது காணொளிகளில் காட்டி அவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் தேவை என்பதை வெளிப்படுத்தி அவ்வாறு உதவிகளை வழங்குகின்ற புலம்பிய தமிழர்களிடமிருந்து அவர்களுக்குரிய உதவிகளை பெற்று அந்த உதவி திட்டங்களை இவர்கள் காணொளியில் காட்டிய அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக இவர்களுடைய காணொளிகள் அமைந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய அந்த காணொளிகளில் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள், நடந்து கொள்கின்ற விதம் மற்றும் அவர்களுடைய சொத்துக்கள் தற்போது திடீரென அதிகரித்துள்ளதன் காரணமாக சமூக மட்டத்தில் அது பேசுபொருளாக மாற்றமடைந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த வகையில் இந்த டிகே பன்னி கார்த்திக் என்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த இந்த யூடியூபர் தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். ஏற்கனவே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த எஸ்கே கிருஷ்ணா என்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று அடுத்த சில 2 தினங்களுக்குள் இந்த டிகே பன்னி கார்த்திக்கும் தான் இனி உதவி செய்யும் காணொளிகள் வெளியிடப் போவதில்லை, அதிலிருந்து விலகிக் கொள்வதாக தானாக அறிவித்து அந்த காணொளிகளில் இருந்து விலகிக் கொள்கிறார். அவர் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் ஒரு சில பக்கங்கள் அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது. அவர்களும் சில ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தம்முடைய சமூக ஊடக பக்கத்தில் அந்த தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பி வந்தனர். இந்த நிலையில் டிகே கார்த்திக்கும் இது தொடர்பாக ஒரு காணொளியை வெளியிட்டு இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுவதால் தான் உதவி செய்யும் காணொளியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கிறார். இந்த நிலையில் அவர் தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது செய்த விவகாரம் தொடர்பாக பார்க்கிற போது அவருடைய கிளிநொச்சியிலே தர்மபுரம் பகுதியில் ஒரு குடும்பஸ்தர், அவருடைய மனைவி மற்றும் தாய் ஆகிய 3 வீட்டில் இருக்கின்ற போது ஒரு வாள்வெட்டு கும்பல் அந்த வீட்டுக்குள் புகுந்து வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொள்கிறது. இந்த வாள்வெட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர், அவருடைய மனைவி, தாய் 3 பேரும் மிகவும் மோசமாக தாக்கப்பட்டு வாள்வெட்டுகளுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அது தொடர்பான வழக்கு தற்போது கிளிநொச்சி போலீசார் பார்க்கின்ற போது அந்த வழக்கு சம்பந்தமாக தற்பொழுது டிகே பன்னி கார்த்திக் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக சர்ச்சைக்குரியவராக மாறியுள்ள நிலையில் இவருடைய இந்த காணொளிகள், அத்துடன் இவர் சில விடயங்களை திருடுவதாகவும் மக்களுடைய பணத்தை ஏமாற்றுவதாகவும் பல்வேறு நபர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இந்த வாள்வெட்டு கும்பலுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் தற்போது அவரை கைது செய்கின்றனர். இந்த நிலையில் அவர் தொடர்பாக அவரை பிணை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் கிளிநொச்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போதும் இதுவரை கிளிநொச்சியில் உள்ள சட்டத்தரணிகள் அவருக்கு சார்பாக ஆஜராக பின்னடிக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த யூடியூபர் டிகே பன்னி கார்த்திக் என அழைக்கப்படுகின்ற டிகே கார்த்திக் தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி போலீசாரால் தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சேர்ந்த யூடியூபரான எஸ்கே வீலோக் என்ற யூடியூப் தளத்தை இயக்குகின்ற எஸ்கே கிருஷ்ணா என்ற நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டு அது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நான் இந்த காணொளியில் வெளிப்படுத்தியிருந்தேன். இந்த நிலையில் அவருடைய வங்கி கணக்கில் 9 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிலையான வைப்பு காணப்படுவதாக சில தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் அந்த பணத்தொகை தொடர்பாக தற்போது சில விவரங்கள் வெளியாகின்றது. அந்த வகையில் அந்த பணத்தொகைக்கு வேறு சில தொடர்புகள் இருப்பதாகவும் இந்த பணத்தொகை யாழ்ப்பாணத்தில் வேறு சில நபர்கள், அதாவது மீட்டர் வட்டிக்கு விடுகின்ற ஒரு சில நபர்களுடன் தொடர்புடையதாகவும் அவர்களுக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு மீட்டர் வட்டிக்கு விட்டு அதனூடாக சம்பாதிக்கும் பணமாக இந்த பணம் காணப்படுவதாக தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த எஸ்கே கிருஷ்ணாவுக்கும் யாழ்ப்பாணத்தின் சில வாள்வெட்டு குழு தலைவர்கள் அல்லது
சமூக விரோதிகள் என அடையாளம் காணப்பட்ட சிலருடைய தொடர்புகள் இருப்பதாகவும் அவர்களுடைய பணம் இந்த வங்கிக் கணக்கில் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகின்றது. அத்துடன் சர்வஜன கட்சியினுடைய யாழ்ப்பாண அமைப்பாளராக உள்ள அருண் சித்தார்த்தனும் இது தொடர்பாக இணைக்கப்படுகின்றது. தற்போது அவருடைய பெயரையும் இந்த விவகாரத்தில் இணைத்து பேச தொடங்கியுள்ளனர். அவருக்கும் இது தொடர்பாக தொடர்பு இருப்பதாகவும் அவருடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுடைய அந்த கூட்டின் அடிப்படையிலே இந்த பெருந்தொகையான பணம் பரிமாறுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஸ்கே கிருஷ்ணா ஏற்கனவே மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சிறுமி ஒருவரை அவதூறாக பேசியதும் அனுமதி இல்லாமல் காணொளி எடுத்த விவகாரம் காரணமாக அவர் ஏற்கனவே போலீசாரில் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். 19ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்துடன் அந்த உத்தரவு பிறப்பிக்கின்ற போது ஆஜரான போலீஸ் இவர் சார்பில், அதாவது எஸ்கே கிருஷ்ணாவினுடைய எதிராக உள்ள போலீஸ் அங்கு சாட்சியங்கள் வழங்குகின்ற போது அவர்கள் இவர் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்படுகின்றது. எனவே அவை தொடர்பாக நாங்கள் இன்னும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள இருப்பதனால் அவரை பிணையில் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்ற நிலையில் போலீசார் வாதாடியதன் அடிப்படையில் அவர் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் தற்போது குறிப்பாக இந்த சொத்து விவகாரமே முக்கிய குற்றச்சாட்டாக மாறியுள்ளது. இவருடைய சொத்து சேமிப்பு தற்பொழுது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனவே இதனை விசாரிப்பதற்காகவே தற்பொழுது அவருடைய பிணை மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சொத்து விவகாரம் தொடர்பாக தற்போது சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவலாக பரப்பப்பட்டு வருகின்றது. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதன் காரணமாக இன்னும் அது தொடர்பான உண்மை நிலவரங்கள் அல்லது உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. நீதிமன்றத்தில் அடுத்த முறை நீதிமன்றத்தில் பிரசன்னமாகின்ற போது இது தொடர்பான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற நிலைமை காணப்படுகிறது. வணக்கம், நான் கருணாகரன் நாவலன், ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகராக இருக்கின்றேன். அதாவது தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில் நமது தமிழ் தேசியத்தையும் நமது மக்களின் அடிப்படை தேவைகளை எமது மக்களாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு இணைவு என்பது கட்டாயம் தேவைப்படாக இருக்கின்றது. அந்த இணைவானது எமது மக்களின் எதிர்கால நோக்கத்தை நோக்கிய ஒரு செயற்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கயேந்திரகுமார் அவர்களுடன் பல கட்சிகள் இன்று இணைந்துள்ளன. அதிலும் எமது முயற்சியாக எமது ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்து எமது தமிழ் மக்களுக்கான தீர்வுக்காகவும் எமது மக்களின் அடிப்படை தேவை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் நாங்கள் இணைந்துள்ளோம். இந்த பயணத்தில் சக தமிழ் தேசியத்தின் ஈடுபாடு கொண்ட பல கட்சிகள் இணைந்துள்ளார்கள். எனவே இவ்வாறான ஒரு தமிழ் தேசியத்துக்கும் எமது மக்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு செயற்பாடாக ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் விடுவிக்கின்றோம். குறிப்பாக சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஒற்றர்களால் எமது தமிழினத்தின் அரசியல் இன்று கேள்விக்குறியாக உள்ளது. அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை தமிழரின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாரிய பின்னடைவை எமது மக்கள் வழங்கியிருந்தார்கள். அதனூடாக சிங்கள பேரினவாதத்தின் செயற்பாடுகள் நமது வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ளது. எனவே அவற்றை கருத்தில் கொண்டு வாக்காளர் பெருமக்கள் செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. குறிப்பாக எமது மூத்த அரசியல்வாதிகள் நீண்ட காலமாக சரியான ஒரு அரசியல் வழிநடத்தலை எமது மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை. எமது இளைய தலைமுறையினருக்கு அதை வழிப்படுத்தலாக கொண்டு செல்லவில்லை, போதிக்கவில்லை. அதன் அடிப்படையிலே பல மாற்றங்கள் இங்கு சிங்கள தேசத்தின் ஆட்சி
இங்கு பல சமூக ஊடகங்களுக்கு ஊடாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது. எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசியத்தின் பால் எமது இருப்பை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாங்கள் இணைந்துள்ளோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில் பயணித்தவர்கள். KV தவராஜா அவர்கள் எமது தமிழ் இனத்தின் உரிமைக்காக நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் போராடியவர். அதனூடாக பலரை மீட்டெடுத்திருக்கிறார். குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக தனது ஏற்பட்ட எமது மக்களின் அநீதிக்காக செயற்பட்டவர். எனவே அந்த அடிப்படையிலும் தொடர்ந்து நாங்களும் எமது பரம்பரையாக தமிழரசு கட்சியில் பயணித்தவர்கள். இன்று தமிழரசு கட்சிக்குள் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் இன்று அது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதே போன்று இன்று தமிழரசு கட்சியும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை உணர்ந்து நாங்கள் வெளியேறி ஒரு தமிழ் தேசியத்தின் கொள்கையோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்துள்ளோம். எனவே இந்த இணைவானது ஒரு தமிழ் மக்களின் ஒரு நீண்டகால பயணமாக இருக்க வேண்டும் என்றதே எமது அவா. அதற்கு எமது மக்கள் அதை உணர்ந்து இங்கு இருக்கிற எமது மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் மக்களும் இதனை சரியாக உணர்ந்து அந்த பயணத்துக்கு கை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டா அல்லது தொடர்ச்சியாக இயங்குவதற்கு தீர்மானிக்கிறீர்களா? இல்லை, இது தற்பொழுது எமது தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் அடிப்படையாக ஒரு உணர்ந்து எல்லோராலும் அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளாலும் மக்களால் குறிப்பிட்ட புத்திஜீவிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு இந்த கூட்டணி அதாவது கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தற்பொழுதைய உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் தேர்தல்களிலும் அதைவிட மக்களுடைய தீர்வுகள் அது சமஷ்டிக்கு உட்பட்ட ஒரு தீர்வாகவும் அதோடு எமது மக்களின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தமும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களை இதற்கு உள்வாங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதால் இந்த கட்சிகள் அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளைஞர்களுக்கு ஒரு முன்னிலை வழங்குகின்ற ஒரு கட்சியின் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இதுக்கு பயணிக்கின்றோம், தொடர்ந்தும் பயணிப்போம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஜனநாயக தமிழரசு கட்சி கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னர் ஈடுபட்டதா? அதாவது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூடாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதில் ஒரு தமிழ் இனத்தின் கட்சியாக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தையில். ஆனால் அவருடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிகவும் பிழையாக இருந்தது. குறிப்பாக தமிழ் இனத்துக்கும் தேசிய அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியவர்கள் கூட இணைக்கப்பட்டும் இன்னும் இணைக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அதனை தவிர்த்திருந்தோம், அதிலிருந்து விலகியிருந்தோம். இப்பொழுது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான இந்த கூட்டமைப்பில் வேறு யாரெல்லாம் கட்சிகளாக இணைவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள்? இன்னும் பல கட்சிகள் இணைய இருக்கிறார்கள். தற்பொழுது இணைந்த கட்சிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஜனநாயக தமிழரசு கட்சியும் பசுமை தேசிய இயக்கம் ஐக்கிய நேசன் அவர்களுடைய கட்சியும் தமிழ் தேசிய கட்சி சேஷ சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய கட்சிகளும் இணைந்துள்ளன. அதே போன்று தென்மராட்சி பகுதியில் ஒரு அரசியல் செயற்படுகின்ற அருந்தபாலன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய அணியினரும் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில கட்சிகள் தற்பொழுது தமிழ் சார்ந்த அமைப்புகள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இணைந்து இந்த பயணம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்போ புதுசாக ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்கிறீங்க, கட்சியினுடைய அல்லது கூட்டணியினுடைய பெயரிலேயோ அல்லாட்டிக்கு சின்னத்திலேயோ ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமா அல்ல அதே சின்னங்களோட தொடர்ந்து?
இல்லை, இப்போ மக்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சின்னங்கள் பழக்கப்பட்ட சின்னங்களாக இருக்கின்ற அடிப்படையிலும் மக்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தாத நிலையும் இருப்பதற்காகவும் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய சின்னத்திலே பயணிப்பதற்கு நாங்கள் முடிவு கண்டுள்ளோம். கட்சியின் தேர்தலில் ஒரே இடங்களில் ஒரே தலைமையில் வேட்பாளர் மனம் இருக்குமோ அல்லது நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற இல்லை, அதாவது பிரதான கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அணியோடு சக பங்காளி கட்சிகளுடைய அங்கத்தவரை வடக்கு கிழக்கு பூராகவும் தெரிவு செய்யப்பட்டு அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மக்களுடைய சமூக செயற்பாட்டோடு பயணிக்கின்ற தமிழ் தேசியத்தோடு பயணிக்கப்படுகின்றவர்களை இணைத்து நாங்கள் செயற்படுவோம். அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கு வழங்கப்படும்.